அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வந்தாச்சு 11ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி தைப்பூசம். இப்போயே களை கட்டிருச்சு. நான் போகணும், நீ போகணும், இடம் கிடைக்கல, டிக்கெட் ரிசர்வ் பண்ணலை, பஸ்லையாவது எப்படியாவது முட்டி பிடிச்சி எவ்வளவு தூரத்தினாலும் தைப்பூசத்துக்கு போய் சேர்ந்துடணும் அப்படின்னு எல்லா சன்மார்க்கிகளும் அதே நினப்பாக இருக்காங்க. அவங்க ஒரே குறிக்கோள் தைப்பூசம் பெருவழியிலே அங்கே போய் இருக்க வேணும். ஆமாம், அவ்வளவு கூட்டம் வருமே, என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு யோசிச்சா பெருவழி தாங்குமா இப்பெல்லாம் அப்படின்னு அவர் பெருவழி கட்டி வச்சிருக்காரு. எவ்வளவு பெருசு! அந்த காலத்திலே 81 காணி. அப்ப அவ்வளவு பெரிய இடத்துல என்ன கூட்டமாக வரும், நிறைய கூட்டம் வரும். வந்தாலும் அது தாங்க தான் செய்யும். ஆனா இப்பதான் இடையில என்னென்னமோ தடுப்பு சுவரெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. இருந்தாலும் அரசு பார்த்துக்கிறோம் அதை. அதனால அது வரைக்கும் எவ்வளவு கூட்டம் வந்தாலும் எப்படியாவது ஒழுங்குபடுத்தி விட்டுருவாங்க. ஆமா, எவ்வளவு கூட்டம் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க யூடியூப் சேனல்ல அவங்க இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்காங்க. போன வருஷம் 15 லட்சம் கூட்டம் வந்துச்சான், அதுக்கப்புறம் 20 லட்சம் வருதான், இந்த வருஷமும் 20 லட்சம் கூட்டம் வரும்னு நினைக்கிறாங்களாம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா? நான் ஒரு கணக்கு வச்சிருக்கேன் தெரியுமா? வடலூர் தைப்பூசத்துக்கு இந்த வருஷம் மொத்தம் எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு கேட்டா 33 கோடி. என்ன 33 கோடியே 20,48,000 பேர் வருவாங்க. அது என்ன கணக்கு? ஒண்ணுமே விளங்கலையே அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? மற்றவங்க சொல்றது தான் எக்ஸாஜரேஷன், உயர்வு நவிர்ச்சியா ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. 15 லட்சம் 20 லட்சம்னு அளந்து விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா நீங்க அதுக்கு மேல என்னமோ 33 கோடியே 20,48,000 என்னமோ ஒரு அக்யூரேட் ஃபிகர் எல்லாம் கொடுக்குறீங்க. எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா நான் ஒன்றும் எக்ஸாஜரேட் பண்ணலைங்க. முதல்ல நீங்க பெருவழிக்கு தைப்பூசத்தன்னைக்கு ஏன் போகணும்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டா வள்ளலார் என்ன சொல்றாரு? அம்பலவாணனை நாடினனே அவனடி யாரோடும் கூடினனே. அபிராமிப்பட்டர் ஒரு இடத்துல சொல்லுவாரு, தொண்டரோடு கூட்டு கண்டாய் அப்படின்னு. யார மாணிக்க வாசகரும் அப்படிதான், அடியாரில் என்னை கூட்டி வைத்தாயே இறைவா என்று பாடுவார். அப்ப எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க? அடியவர்கள் மத்தியில நாம போய் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சாதாரண நாள் போனீங்கன்னா நீங்க மட்டும் போவீங்க, கூட்டமே இருக்காது, வந்துடுவீங்க. ஆனா தைப்பூசத்தன்னைக்கு போனீங்கன்னா நான் சொன்ன எண்ணிக்கை பார்த்தீங்களா? 33 கோடி 20,48,000 பேர் வராங்கன்னு சொன்னேன். அவ்வளவு அடியவர்கள் வருவாங்க. அவ்வளவு அடியவர்களுக்கு மத்தியில இருந்த அந்த வைப்ரேஷன் இருக்கு பாருங்க, மனசு அப்படியே ஒன்றி இணைஞ்சிரும். அப்ப அந்த இடத்துக்கு போகணும்னா எவ்வளவு அருள் வீச்சு இருக்கும் தெரியுமா? அதுக்காக தான் அன்னைக்கு போகணும்னு சொல்றேன். அதெல்லாம் கிடக்கட்டுங்க, நீங்க என்ன கணக்கு சொல்றீங்க? ஒரு அளவு இல்லை, ஒரு புழுகிறதுக்கு ஒரு அளவு வேண்டாம். உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு 33 கோடி அது இதுன்னு அளந்து விட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன கணக்குங்க அது அப்படின்னு கேட்ட, தமிழ்நாட்டில் ஜனத்தொகையே அவ்வளவு பேர் கிடையாது. நீங்க பாட்டுக்கு உளறிக்கிட்டு இருக்கீங்களே, கண்ணா பின்னான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, ஒரு அளவு இல்லையா அப்படின்லாம் நீங்க கேட்கறது என் காதுல விழுகுது. கொஞ்சம் பொறுங்காலோ, கொஞ்சம் பொறுங்க. உத்தரஞான சிதம்பரத்தை பத்தி வள்ளலார் 10 பாட்டு பாடி இருக்காரு. அதுல கடைசி பாட்டு 10வது பாட்டு என்ன தெரியுமா? சேனாடர் வாழ்த்தும் உத்தரஞான சிதம்பரமே அப்படிங்கிறாங்க. கிட்டக்கிங்கிறத அண்மைன்னு நம்ம சொல்றோம், தூரத்துல இருக்கிறத சேய்மைன்னு சொல்றோம். சேய்மைன்னா தூரம். அப்ப சேனாடர் அப்படின்னா தூர தேசத்துல இருந்துங்கிறாங்க. அப்ப தூர தேசத்தில் இங்கிலாந்துல இருந்து, ரஷ்யாவில இருந்து, மலேசியாவில இருந்து, சிங்கப்பூர்ல இருந்தெல்லாம் தைப்பூசத்துக்கு வருவாங்களா? ஆமா, வருவாங்க. அது ஒரு அர்த்தம். ஆனா சேனாடர்னு ஒரு எதை சொல்றாரு தெரியுமா? எந்த நாட்டுக்காரங்களை சொல்றாங்க? இங்கிலாந்துக்காரனையோ அமெரிக்காக்காரனையோ சிங்கப்பூர்காரனையோ சொல்லல. சேனாடர் தொலைதூரத்து தேசத்தை சேர்ந்தவர்கள் சேனாடர்கள். அவர்கள் வருவார்கள் என்றால் அவர்கள் யாருன்னு கேட்டா தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, சேனாடர்னா அப்படிதான் அர்த்தம். தேவர்கள் மொத்தம் எத்தனை பேரு? 33 கோடி தேவர்கள். அது என்ன 33 கோடி கணக்கு? அப்புறம் முனிவர்கள் 48,000 ரிஷிகள். அதுக்கப்புறம் நம்ம அடியவர்கள் வழக்கமாக வர்றது 20 லட்சம். அப்ப கணக்கை கூட்டி பாருங்க, 33 கோடியே 20,48,000. அப்பாடா, இதுதான் கணக்கா?
நான் சொல்லலைங்க இந்த கணக்கெல்லாம், சேனாடர்னு அவரே சொல்லிட்டாரு. அவ்வளவு பேரும் வருவாங்க. எதுக்கு? அவங்களுக்கு அருள் வேணுமா இல்லையா? பொருள் மட்டும் இருந்தா போதுமா? அவங்களுக்கு பொருள் வேண்டுமா இல்லையா? அருள் கண்டிப்பா வேணும். அதுக்காக வேண்டி எல்லாரும் பெருவெளியிலே அன்னைக்கு தைப்பூசகம் பார்த்து யாரு 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிகளும் இன்னும் தூர தூர தேசத்திலே இருந்து வரக்கூடிய மனித வடிவிலே இருக்கக்கூடிய நம்மை போன்ற அடியவர்களும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அங்கே வள்ளல் பெருமானின் அருளுக்காக வந்து குழுமி இருப்பார்கள். அதிலே நீங்களும் ஒன்று என்றுதான் நினைக்கிறேன். எப்படியாவது உங்களை அன்று பெருவெளியிலே சந்திக்கலாம். அதுவரை வணக்கம் சொல்லி விடைபெறும் உங்கள் நண்பன் மகுட தீபன்.